வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாநகராட்சி 23வது வார்டுக்கு உட்பட்ட செல்லூர், ஜீவானந்தம், சர்ச்சு தெரு மற்றும் பிபிகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மஞ்சள் நிறமாக குடிநீர் வந்தது. இதை குடித்த குழந்தைகள், முதியவர் மற்றும் பெண்கள் என 15க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டு செல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். பரிசோதித்த டாக்டர்கள் குடிநீரில் மனித கழிவுகள் கலந்துள்ளன. மனித கழிவுகளில் இருக்கும் கோலிஃபார்ம் என்ற கிருமிகள் மூலம் மஞ்சள் காமாலை பரவியதாக அதிர்ச்சி தகவலை கூறினர். இதனால் மாநகராட்சி விநியோகம் செய்யும் நீரை குடிக்க வேண்டாம், மற்ற நீரை கொதிக்க வைத்து குடிக்கும்படி அறிவுறுத்தினர். அதே பகுதியில் அடுத்தடுத்து ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, டைபாய்டு உள்ளிட்ட காய்ச்சல் பரவல்களும் பரவி வருகிறது. இதுகுறித்து மதுரை வடக்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ கல்லானை டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து பேசி குடிநீரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக குடிநீரை லாரிகளில் மூலம் விநியோகம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தண்ணீரை முறையாக அதிகாரிகள் வழங்க வேண்டும் என கூறி எம்எல்ஏவை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் கலைந்து சென்றனர். ஹாஸ்பிட்டலையுமே விசாரிச்சிருக்கேன், அது நம்ம அஃபிஷியலாக கூட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போ 3 நாளாக அதை ஸ்டாப் பண்ணியாச்சுல, நம்ம இந்த தண்ணி கரெக்டாக வருதா மாநகராட்சி தண்ணி? இப்போ ஏன் அந்த தண்ணியை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணீங்க? ஸ்டாப் பண்ணியாச்சு. லாரியில தானே தண்ணி கொடுக்க சொல்லியாச்சு. நமது மணவாள் நகர், தாகூர் நகருக்கு தண்ணி வருதா? நம்ம 23 ப்ளூ கலர்ல இன்னும் அப்படிதான் வருது. இது தண்ணி எந்த குடமா? அது ட்ரம்மு. ஒரு பக்கெட்டை எனக்கே ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. இது என்னோட கவனத்துக்கு வந்ததுனால தான் இமீடியட்டாக நம்ம அஃபிஷியலை கூப்பிட்டு வந்து இங்கே வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே அவங்களோட கார்பரேஷன் அஃபிஷியல்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், வாட்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு. நன்றி சொல்ல போகிறப்ப சில இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வைகை ஆற்றுல தண்ணீர் மட்டும் குறைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அப்படி வரும் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பீப்புள்கிட்டையும் சொன்னோம். கண்டினியூஸாக குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, மஞ்சள் காமாலை பரவுதுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது நம்மளோட கழக நிர்வாகிகள் இங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்க, பொதுமக்களும் நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால அதை செக் பண்ண சொன்னோம். அதுக்காக தான் இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் வந்திருக்கோம். இங்கே டாக்டர் சீச் கூட்டப்போ அதில் இந்த கோலிஃபார்ம்ன்ற அந்த இது இருக்கிறது குறைஞ்சிருக்குன்றது என்னென்னா, இந்த ட்ரைனேஜில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், மலக்கழிவுகள் சில கலக்கிறதுனால தான் அந்த கிருமிகள் வருன்றதை டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டரில் தான் இஷ்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு 3 நாளாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு சில பகுதிகளில். இப்போ ஜீவா தெரு, இந்த மாதிரி விவேகானந்த தெருக்கு இன்னும் மாநகராட்சி இது போல் நம்ம இங்கே தாகூர் நகர், மணவாள் நகரில் பசங்க சொன்னோன்னே 3 நாளாக அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு மாநகராட்சி தண்ணி நம்ம கொடுக்குறோம். இனி இந்த பகுதியில் இந்த பிரச்சனை சரியாக வந்துட்டு மாநகராட்சி மூலமாக தண்ணீர் விநியோகம் நம்மளோட ஆஃபீஸர் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம். அவங்களோட தான் வந்து நான் இதை பார்த்துருக்கேன். சார் ஆல்ரெடி நம்ம இங்கே மணவாள நகரில் ஒரு 8 பேர், தாகூர் நகரில் ஒரு 10 பேர் சொன்னாங்க ரிப்போர்ட் படி. இங்கே நம்ம மஞ்சக்காமலை பாதிப்பு தான் சொன்னாங்க. அது எதனால் அப்படின்றது தண்ணியில் உள்ள கிருமிகள்னால தான், கோலிஃபார்ம்ன்ற அந்த இது கம்மியாக இருக்கிறனால தான் சொன்னாங்க. அதை செக் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இது எதனாலன்னா, இந்த ட்ரைனேஜில் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பைப்பில் கலக்குது, அது தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த வாட்டரில் இருக்கிறனால அந்த கிருமிகள் மூலியமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸே பொதுமக்கள்கிட்ட பேசிட்டோம், அடுத்து டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் சரி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்மளோட கார்பரேஷன் அஃபிஷியல் எல்லாத்திட்டையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்களோட தான் வந்திருந்தேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு லைவாக தெரியும். ஏன்னா நான் இதை வந்து பல முறை நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், தண்ணியில் பிரச்சனை இருக்குது சார் சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நம்மளோட அந்த வைகை நீர் மட்டம் கொஞ்சம் குறைஞ்சனால கொஞ்சம் மங்களாக வரும், பட் தண்ணியில் சாக்கடை கலக்கலைன்றதை எனக்கு உறுதிப்பட சொன்னாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் எங்கேயோ மிக்ஸ் ஆகுது சார், ட்ரைனேஜில் இருந்து இந்த லீக்கேஜ் வர்றதுனால தான், இந்த வாட்டர் மிக்ஸுனால தான் வருது நான் சொல்லியிருந்தேன். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அகைன் நம்மளோட அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கட்டும், நிறைய லேபரேட்டரிக்கு கூட்டு போய் குழந்தைங்களுக்கு முடியலன்னு பார்த்துருக்காங்க. அதில் வாட்டர்னால தான் இந்த இஷ்யூன்னு சொன்னதுனால நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம இருக்குன்னு சொன்னோம், இப்போ இருக்குன்றதை ஆதாரமாக சொல்லிட்டோம். நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணோம் சார், நம்ம இதில் போட்டு யார் மேலே தப்புன்றதை தாண்டி மக்களுக்கு அட்லாஸ்ட் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அதில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும். முறையான குடிநீர் அனைத்து பகுதியிலும் விநியோகிக்கப்படும். இந்த பிரச்சனைகளை இமீடியட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி 1 or 2 டேஸில் இது எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சிருவோம். நல்ல தண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஓரிரு நாட்களில் இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். தென்மேற்கு பருவமழை தாமதமாவதால் வைகையில் நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு குறைந்தது.
இதனால் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் மூலம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் குடிநீர் குழாய் இணைப்புகள் முறையாக இல்லாததால் லீக் ஆகி குடிநீர் சாலையில் ஓடுகிறது. இதனால் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் செல்லவில்லை. குடிநீரில் கழிவுநீர் பல இடங்களில் கலக்கின்றது. இதை தடுத்து சுத்தமான சுகாதாரமான குடிநீரை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கடற்கரையில் பட்டியலின மக்களுக்கான மயானம் அமைப்பது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினர் இடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பாக வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் மீனவ மக்களிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பின்படி அப்பகுதியில் மயானத்திற்கு தேவையான இடத்தை அளந்து வேலி அமைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மயான பகுதியில் தாசில்தார் தலைமையில் அளவிடப்படும் என அறிவிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் மீனவ பெண்கள் தற்கொலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு யாரு நீதி கிடையாதா? நியாயம் கிடையாதா? சொல்லு. எந்த மீனவர் பகுதியில் கடல் கரை வரைக்கும் வளர்க்குறாங்க, மீனவர் பகுதியில் எழுது கடல் கரை வரைக்கும் வளர்க்குறாங்க. நீங்க அழுதுக்க எல்லாம் ஊடு உடைக்க போறாராம, எல்லாரையும் ஏத்த போறாராம. அவர் ஏத்திருவாரா? எதுக்கு நாங்க பாதுகாப்பு வந்துக்கிறோம்? நாங்க வந்து சொந்தமா எங்க மண்ணில எங்க கடல் கரை ஓரத்துல தான் நாங்க சாலை மறியல் பண்றோம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எங்க உரிமையை விட்டு கொடுக்கணும் தான் கேக்குறோம். எங்க உரிமையை கேக்குறோம். எங்க கடற்கரை எங்க மக்கள் வாழணும் கேக்குறோம். இதெல்லாம் வந்து விளையாட்டு பொருளாம், இதெல்லாம் ஆடம்பர பொருளாம். நாங்க என்ன சுட்டிக்காய் எடுக்கிறோம்? ஆடம்பர பொருள் வச்சு சுட்டிக்காய் நாங்க எடுக்கிறோம். சொல்லு. அந்த குமார் சொல்றாரு, எந்த குமார்? ரூபன் குமார் சொல்றாரு, ஆடம்பர வாழ்க்கையா நாங்க ஆடம்பர பொருளுக்கு அந்த வச்சுக்கிறோம். அவர் எப்படி சொல்லலாம்? இவர் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, அண்ணன் தம்பி கூட பிறக்கல. இவர் வேலைக்கு போய் அவங்க வீட்டுக்கு பொருள் தேடல, அவருக்கு வீடு வாசல் வாங்கல, நில நீர் வாங்கி தரல. சொல்லு. இதெல்லாம் எப்படி கட்டிக்கின்னு கேட்கிறார்? இந்த பொருள் எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். எங்க உழைப்பு எல்லாத்தையும் இடிக்க போறாராம், எல்லாத்தையும் நாங்க ஏத்த போறாராம். 50 பேர் சுட சொல்லி மந்திரி ஆர்டர் கொடுத்துக்கிறாராம். எந்த மந்திரி ஆர்டர் கொடுத்தார்? அந்த மந்திரி வர சொல்லு. யாருக்கு நாங்க பாதிப்பு கொடுத்துக்கிறோம் அந்த மந்திரிக்கு வர சொல்லு. மீனவர் நாய்ல சுடு சொன்னாராம, அந்த மந்திரி வர சொல்லுங்க. மந்திரி ஆர்டர் கொடுத்துக்கிறாராம் 50 பேரை சுட சொல்லி. ரூபன் குமார் சொல்லி இருக்கிறார் 50 பேரை சுட சொல்லி. அந்த ரூபன் குமார் கொண்டு தான் அவளை தீவிரமா பேசுறார். கழுத்தில் கயிறை மாற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என மீனவ பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ பெண்களை சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரையில் அளவீடு செய்து வரும் நிலையில் மீனவ பெண்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அளவீட்டு பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் போது சிலருக்கு காயம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் மணல் திட்டுகள் மூடப்பட்டதால் படகுகள் கடலுக்கு செல்ல முடியவில்லை. இது குறித்து தினமலர் செய்தி வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து பொன்னேரி தாவிக எம்எல்ஏ டாக்டர் ரவி இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஒதுக்குற ஃபண்டு முழுசாவுமே இதுக்காக சுரு பண்ணோம்னா இது ஒரு வருஷம் கண்டிப்பாக நிற்க வைக்கணும். இதை நம்பி தான் ஒரு 50,000 பேர் இந்த இதை கரெக்டான இதுவாக நம்ம ப்ராப்பராக இது பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது 2000 ரூபா போயிருக்கு. இந்த வருஷம் 2025 ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான வேலையும் பண்ணியிருக்காங்க. பண்ணால் தான் இப்படி
வேலை எதனால ஸ்டாப் ஆயிடுச்சு, இதெல்லாம் திடீர்னு நிற்குது, அது ஒரு ப்ராப்பரான இது நம்மளுக்கு. பொன்னேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பழவேற்காடு மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும். ஆனால் இங்கே மீன் தொழில் தான் பிரதான தொழில். ஸோ மீனவருடைய மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை வந்து இங்கே முகத்துவார பிரச்சனை. இது வந்து காலங்காலமாக அந்த முகத்துவார பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணப்படாத இருக்குது. அது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது, எதற்காக இந்த ஏற்படுகிறது என்பதற்காக தான் இந்த ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்தேன். அதில் வந்து ப்ராப்ளம் மக்களோட கேட்டப்போ அவங்க சொல்கிற ப்ராப்ளம் வந்து இந்த கற்கள் மூலம் சில தடுப்பணைகள் போட்டிருக்காங்க. அதாவது கடல்லேருந்து மண் அரிப்பு வந்து நம்ம ஆற்றில் கலக்காதபடி ஒரு தடுப்பு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது கற்களால் ஏற்பட்ட சுவர். ஆனால் அது ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க போடலை. மக்கள்கிட்ட கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 200 மீட்டருக்கு கடலுக்குள்ளே போட்டிருந்தா அந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்காது. இப்போது அவங்களுக்கு வந்து இப்போது மீன்பிடி தடைக்காலம். இந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து இன்னும் ஒரு 10-15 நாளில் ஆன பிறகு அவங்க உள்ளே போகிறதுக்கு மீன்பிடி தொழிலுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நான் வந்து இதை வந்து ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அடுத்து இந்த பிரச்சனையை நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட எடுத்து சொல்லி கலெக்டர், மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாரையும் மறுபடியும் இங்கே ஒரு ஆய்வு மேற்கொண்டு சொல்லி எவ்வளோ நம்முடைய பொதுச் செயலாளர் அவரையும் இங்கே உட்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டேன். கலெக்டர் வந்து இப்போ புதுசாக மாறி இருக்காங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நமக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு இதுக்கு செலவு ஏற்படுமான்றதை நம்ம மீன்வளத்துறை அமைச்சரும் அப்புறம் நம்ம பொதுச் செயலாளரும் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு இதுக்கு ஃபண்டு தேவைப்படுமான்னு பார்த்துட்டு அது எவ்வளோ நம்ம குயிக்காக நம்ம செய்ய முடியுமன்றது எடுத்து சொல்லலாம். இதுவும் நான் ஒரு பிரச்சனை முதல்ல நான் வந்து கலெக்டர்கிட்ட நான் பேசும்போது 2 விஷயம் தான் நான் கோரிக்கை வச்சேன். ஒன்று வந்து முகத்துவார பிரச்சனை, ஒன்று வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கான இன்னும் நமக்கு வந்து நிதி ஒதுக்கலை. ஏற்கனவே அவங்க சொன்ன பதில் வந்து ஏற்கனவே இது இடம் ஒதுக்கிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த இடம் சரியாக அமையலை. அது ஏதோ அந்த இடத்தினுடைய பிரச்சனை, அது வந்து இது பட்டா இல்லை, அதுக்கு வந்து புறம்போக்கு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் இதை வந்து ஆய்வு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணுமோ பஸ் ஸ்டாண்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் புலிகடி அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சுடலை மணி. இவர் திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் நடந்த சமபந்தியில் கீழ திருச்செந்தூர் VAO சரவணனிடம் பட்டா மாறுதலுக்கு மனு அளித்தார். VAO சரவணன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர மனமில்லாத சுடலை மணி தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார். லஞ்ச ஒழிப்பு DSP பீட்டர் பால்துரை ஆலோசனையின் பேரில் இன்ஸ்பெக்டர் அனிதா, SSI சுந்தரவேல் மற்றும் போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சுடலை மணியிடம் கொடுத்தனுப்பினர். தாலுகா அலுவலகத்தில் இருந்த VAO சரவணனிடம் சுடலை மணி 10,000 ரூபாயை கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் VAO சரவணனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கோடக்கன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், நதியுண்ணி உள்ளிட்ட 7 கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாய நிலம் பயன்பெற்று வருகிறது. தற்போது ஜூன் 1ஆம் தேதி அணை திறக்கப்பட்ட நிலையில் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கண்ணடியான் கால்வாய், நதியுண்ணி கால்வாய் ஆகிய 4 கால்வாய்கள் பாசன பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மட்டுமே பயன்பட்டு வருகிறது. தற்போது அணையில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் கோடகன் கால்வாய்க்கும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என நெல்லை மாவட்டம் பேட்டை பாட்டப்பத்து விவசாய சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இந்த கலெக்டரேட்டில் மனு கொடுக்க வந்திருக்கோம். அத்திமேடு, நரசிங்கநல்லூர், குன்னத்தூர், பேட்டை ஆகிய கிராமங்களில் இருந்து கலெக்டரேட்டுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இதுவரைக்கும் தண்ணி 75 அடி பாபநாசம் அணையில் தற்போதைய இருக்குது. இன்னும் சமீப காலமாக தண்ணி குறைவாக இருக்கிறதுனால் தண்ணி இதுவரைக்கும் வரவில்லை. அதனால கோடன் கால்வாய் தண்ணி திறக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த தண்ணி அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பயன்பெறும் வகைக்காக வேண்டி நெல் பயிர் நடவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். அத்திமேடு, நரசிங்கநல்லூர், கருங்காடு 630 ஏக்கர், அதுமாதிரி பேட்டை ரூரல் 340 ஏக்கர் நெல் பயிர் செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் கோரிக்கை மனு கோடன் கால்வாயில் தண்ணி திறக்கிறதுக்கு நெல் பயிர் செய்யறதுக்காக வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனு கொடுக்க வந்திருக்கேன் சார். தண்ணி திறக்கலைன்னா விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுங்க சார். மழையில் மாட்டிக்கிட்டு அடுத்தால இவங்க சீக்கிரம் குறிப்பிட்ட காலத்தில் தண்ணி சீக்கிரமாக திறந்து விட்டாங்கன்னா மழை காலத்துக்கு நெல் அறுவடைக்கு மிஞ்சிரும் சார். இவங்க லேட்டாக தண்ணி திறந்தா
அறுவடை நேரத்தில் வந்து மழை பெஞ்சு நெல் பயிர் பூரா சாஞ்சு நாற்று முளைச்ச மாதிரி முளைச்சிரும். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இவர் ஐடி நிறுவனத்தில் மாதம் பல லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்று உயர்ந்த பதவியில் இருந்தார். வேறொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்தார். இதற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் காதலை கைவிட பெண் மறுத்தார். இதற்கிடையே கவின் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் தந்தை போலீஸ் எஸ்ஐ சரவணன், இளைய மகன் சுர்ஜித், தாயார் போலீஸ் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு விசாரணை நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கிறது. இன்று நடந்த விசாரணையில் 4 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 4 பேருக்கும் தலா 900 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்பட்டன. குற்றப்பத்திரிகை மற்றும் வழக்கு ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஜூன் 12ஆம் தேதிக்கு நீதிபதி ஹேமா ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.